11th ஸ்டாண்டர்டுக்கு வால்யூம் 1 யூனிட் 1 உடைய பார்ட் 4 சரியா. லிசன். ஸ்டாக்கியோமெட்ரி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்கோன்னா, இந்த கேசரி மேக்கிங் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. கேசரி மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு கேசரி அப்படிங்கிற பொருள் செய்கிறதுக்கு என்னென்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் தேவைப்படுது, அது எவ்வளோ எடுத்துக்கிறோம், அது எவ்வளோ விஷயத்தில் ப்ராசஸ் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அது அந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, நான் இவ்வளோ கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன், இவ்வளோ கப்பு நெய் எடுத்துக்கிட்டேன், கீ எடுத்துக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் ஓரியன்டாக சொல்லியிருப்பாங்க சரியா. பேசிக்காக பார்த்தா அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு குக்கிங் மாதிரி தான் சரியா. இவ்வளோண்டு கடுகு போடணும், இவ்வளோண்டு எண்ணெய் ஊற்றணும், இவ்வளோண்டு பொருள் போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே ஒரு குவான்டிட்டி அளவில் எடுத்துக்கிட்டு நம்ம குக்கிங் பண்ணுற மாதிரியே தான். அதே போல் ஒரு மோல்ஸ் கவுண்டிங்கில் சரியா, ஒரு மோல்ஸ் கவுண்டிங்கில் எடுத்து வால்யூமோ இல்லை மாசோ ஏதோ ஒரு விஷயத்தில் சரியா, அதை எடுத்து நம்ம ரியாக்ஷனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா இதுவும் ஒரு வகையான ரியாக்ஷன் தான் சரியா. குக்கிங் ஆல்சோ ஈக்குவல் டு ரியாக்ஷன் சரியா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தா அப்படின்னா, ஸ்டாக்கியோமெட்ரி கிவ்ஸ் த நியூமெரிக்கல் ரிலேஷன்ஷிப், நியூமெரிக்கல் சரியா, ஒரு நம்பர் வைஸாக சரியா, நம்பர் வைஸாக சொல்லணும். ஐ மீன் 2 moles 3 moles 5 moles அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை யூஸ் பண்ணி நியூமெரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் ஏ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை நீ பேலன்ஸ் பண்ணுற அப்படின்னா அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நம்பர் நம்ம படிச்சிருப்போம், ஒரு நம்பர் போட்டு தான் பேலன்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்டில் 2 moles ஒரு வாட்டர் மாலிகுல் ஃபார்மாக இருக்கட்டும், அதுக்கு ஈக்குவலான ஒரு ரியாக்டன்ட் இங்கே இந்த பக்கம் இருந்திருக்கணும், லெஃப்ட் சைடில் இருந்திருக்கணும் சரியா. அதுக்கு பேர் தான் பேலன்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ கீழே பாரு, பை அப்ளைங் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டாக்கியோமெட்ரி we can calculate the amount of reactant required to prepare a specific amount of product. அதாவது எவ்வளவு ரியாக்டன்ட் தேவைப்படுது, எதுக்கு? ப்ரிப்பேர் ஏ ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் உருவாகிறதுக்கு எவ்வளவு ரியாக்டன்ட் தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸ்டாக்கியோமெட்ரி. அதுக்கு சிம்பிள் பார்த்தா அப்படின்னா அந்த ஈக்குவல் மாதிரியே தான் சரியா, ஒரு 3 லைன் இருக்கும் சரியா. இது ஸ்டாக்கியோமெட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாரு, ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா புக்கில் ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க, சில எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க சரியா. அது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஸ்டாக்கியோமெட்ரி இஸ் குவான்டிட்டி சரியா, குவான்டிட்டி நாட் ஃபார் குவாலிட்டி சரியா. கெமிஸ்ட்ரியில் 2 வகை இருக்குது ப்ராக்டிக்கலாக, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். அதாவது ஒரு பொருளுடைய தரத்தை ஆராய்தல் குவாலிட்டி, அதில் எவ்வளவு மோல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது அது குவான்டிட்டி சரியா. ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப், குவான்டிடேட்டிவ் அதோடைய அளவு, குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் ஏ கெமிக்கல் பேலன்ஸ் ஈக்குவேஷன். அதாவது ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுற அப்படின்னா அது கண்டிப்பாக ரியாக்டன்ட் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இதுக்கு பிட்வீனில் இருக்கிற அந்த குவான்டிடேட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ஸ்டாக்கியோமெட்ரி. த சேம் டைம் த குவான்டிட்டி ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ் இன் மோல்ஸ். அதாவது அந்த ரியாக்டன்ட்டையும் ப்ராடக்ட்டையும் மோல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா மாஸ் யூனிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லை வால்யூம் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் சரியா. அப்போ பார்த்தா அப்படின்னா கீழே பார்த்தா ஒரு பிக்சர் கொடுத்துருக்குன்னா, அதை ஃபஸ்ட்டு பாரு மாஸ், சென்ட்ரல் மோல்ஸ், லாஸ்ட்டில் பார்த்தா வால்யூம் சரியா. இந்த 3மே பார்த்தா அப்படின்னா ஒரு இன்டர் கன்வெர்ட்டபிள் சரியா. இது எப்போ வேணால் மாஸ் வால்யூம் ஆகும், வால்யூம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆகும் சரியா. இது பார்த்தா அப்படின்னா கன்வெர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ பார்த்தா அப்படின்னா ஒரு வால்யூம்லேருந்து ஒரு மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், டிவைடட் பை 22.4 liters அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் சரியா. இதுக்கு முன்னாடி ஒரு எஸ்டிபின்னு படிச்சிருப்போமா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி. ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் 273 கெல்வினில் எவ்வளோ வால்யூம் இருக்குன்னு சொல்லி ஒரு டேபிளேஷன் படிச்சிருப்போம். இதுக்கு பார்ட் 3க்கு முன்னாடி சரியா 22.4 படிச்சிருப்போம். அதே தான் இங்கேயும் சரியா. லிசன். நெக்ஸ்ட்டு பாரு, ஒரு ரியாக்ஷன், ஒரு காமன் ரியாக்ஷன். அதில் பார்த்தா அப்படின்னா மேலே பாரு ரியாக்ஷன் கவனி. மீத்தேன் react with 2 moles of oxygen to gives carbon dioxide plus 2 moles of water. இங்கே பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் கவனி, ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஃபிஷியன்ட். அதாவது அந்த 1 2 1 2 அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுதுன்னா
how many moles in this reaction, எந்த ரியாக்ஷனில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. சரியா? செகண்ட் காலம் பாரு, மோல் ரிலேஷன்ஷிப். அது பார்த்தா அப்படின்னா 1 mole 2 mole 1 mole 2 moles அப்படின்னு சொல்லி. கீழே பாரு மாஸ் ரிலேஷன்ஷிப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மோல் இன்ட்டு மோலார் மாஸ்னா மீனிங் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் CH4 என்ன? CH4 உடைய டோட்டல் மாஸை கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவேன்? கார்பனுடைய மாஸ் ப்ளஸ் ஹைட்ரஜன் மாஸ், அது ரெண்டையும் இது ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 1, இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 4, அப்போ 12 + 4 = 16. அப்போ பார்த்தா அப்படின்னா 16 கிராம்ஸ் கிடச்சிருக்கு. புரியுதா? அதே போல் ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்கா? அப்போ 2 ஆக்சிஜன் இருக்குன்னு என்ன அர்த்தம்? 16 × 16 அதை போட்டு 32 × 2 moles இருக்கா? அப்போ 32 × 2 போட்டால் 64. புரியுதா? இதே போல் தான் வந்து பேசிக் இப்படி தான் வந்து ஒரு ரியாக்ஷனில் வந்து அதனுடைய ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷனை ஃபைன் பண்ணணும். சரியா? லிசன். நெக்ஸ்ட் பாரு, லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன அப்படி பார்த்தா அப்படின்னா if the reaction is carried out with the stoichiometric quantities of reactant then all the reactant will be converted to product. அதாவது ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா, அதாவது கணக்கிடும் அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது என்னவாகும்? இங்கே வந்து 5 இருந்துச்சு, 5 moles இருந்துச்சு, 5 moles ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. புரியுதா? அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது லிமிட்டிங் ரியேஜென்ட். சரியா? அதுவே நான் ஸ்டாக்கியோமெட்ரிக். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேசரி செய்கிற ரியாக்ஷன் எடுத்துக்கோ. சரியா? கேசரி செய்கிற ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டு வச்சுக்கோ. அதாவது ஒரு 4 கப்பு சர்க்கரை இருக்குன்னா ஒரு 2 கப்பு ரவா இருக்குது. சரியா? அப்போது 2 கப்பு ரவாக்கு 2 கப்பு சர்க்கரை யூஸ் பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் எத்தனை சர்க்கரை இது இருக்குது? மிச்சம் என்ன 2 சர்க்கரை கப் இருக்கா? சொல்கிறது புரியுதா இல்லையா? அதாவது 4 யூ ஹேவ் 4 கப் சுகர். ஓகே, அந்த அட் த சேம் டைம் 2 கப் ரவா. Okay, the 2 cup rava used to 2 cup sugar used to making a rava 2 cup rava. சரியா? 2 கப்பு சர்க்கரை யூஸ் பண்ணி 2 கப்பு ரவா யூஸ் பண்ணி ஒரு கேசரி செஞ்சுட்டேன். ஆனால் மிச்சம் கூட எத்தனை கப் இருக்குது? இன்னும் 2 கப்பு சர்க்கரை இருக்குது. அப்போ பார்த்தா அப்படின்னா ரவா அப்படிங்கிறது இந்த ரியாக்ஷனில் டோட்டல் கன்சியூம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கேசரி செய்ய முடியாது. ஏன்னா உனக்கு வந்து தேவையான அளவுக்கு கேசரி யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்குது? சர்க்கரை மிச்சம் இருக்குது. புரியுதா? அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? உங்கள்கிட்ட வந்து என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் உனக்கு தேவையான அளவுக்கு கேசரி செஞ்சுட்டா அப்படின்னா மிச்சம் இருக்க ப்ராடக்ட்டு எக்ஸஸ் ரியேஜென்ட்டு. ஓகேவா? இங்கே 3 கப்பு சர்க்கரை இருந்து 3 கப்பு ரவா இருந்து அதை அப்படியே கேசரியாக செஞ்சுட்டா அப்படின்னா அது லிமிட்டிங் ரியேஜென்ட். இங்கே 2 கப்பு ரவா இருந்து 4 கப்பு சர்க்கரை இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல சர்க்கரைங்கிறது எக்ஸஸ் ரியேஜென்ட். புரியுதா? அப்போ கீழே பார்த்தா அப்படின்னா அழகாக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் கவனி. when a reaction is carried out using non-stoichiometric quantities of the reactant, the product yield will be determined by the reactant that is completely consumed. சரியா? ரியாக்டண்ட்டில் ஒரு ரியாக்டண்ட்டில் பார்த்தா அப்படின்னா அது டோட்டல் கன்சியூமே இருக்கும், முழுசாக அது தயாரிக்கப்பட்டு விட்டது. சரியா? ஸோ பார்த்தா அப்படின்னா இட் லிமிட்ஸ் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ் அண்ட் இஸ் கால்ட் லிமிட்டிங் ரியேஜென்ட். அதாவது 3 கப் ரவாக்கு 3 கப் சர்க்கரை யூஸ் பண்ணி கேசரி யூஸ் ப்ரிப்பேர் பண்ணால் அப்படின்னா அது லிமிட்டிங் ரியேஜென்ட். அதில் பார்த்தா அப்படின்னா 3 கப் ரவாவும் 3 கப் சர்க்கரையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் எக்ஸஸ் ரியாக்ஷனில் பார்த்தா அப்படின்னா 2 கப்பு ரவா இருக்குது, பட் 4 கப்பு சர்க்கரை இருக்குது. அப்போ 2 கப்பு ரவாக்கு 2 கப்பு சர்க்கரை போதும், மிச்சம் 2 கப்புங்கிறது எக்ஸஸ் ரியேஜென்ட். புரியுதா? லிசன். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா அதுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது யூரியா ஃபார்மேஷன். யூரியா அப்படிங்கிறது ஒரு அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்ததான் யூரியா ஃபார்மேஷன் ஆகும். ஓகேவா? இந்த டேபிளேஷன் கவனியம், கீழே இருக்கிற டேபிளேஷன் கவனியம். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் உனக்கு தெரியும், எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து 2 1 1 1 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் பாரு, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அலவுட் டு ரியாக்ட். n = மாஸ் டிவைட் பை மோலார் மாஸ். 646 அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா உன்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் அந்த கால்குலேஷன் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தா அப்படின்னா மோலார் மாஸ், அமோனியாவுடைய மோலார் மாஸ் என்ன அப்படின்னு போடணும். அமோனியாவோட மோலார் மாஸ் என்ன? 17. எப்படி 17 சொல்கிற? நைட்ரஜனுடைய மாஸ் எவ்வளோ? 14.
எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 3 இருக்குது. அப்போ 14 + 3 = 17. அப்போ டிவைட் பண்ணால் அப்படின்னா 38 மோல்ஸ். அதே போல் கார்பன் டை ஆக்சைடுக்கும் பார்த்தா அப்படின்னா உனக்கு புக்கில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் 1144 கொடுத்துருக்கோம். டிவைட் பை 44 அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடுடைய மோலார் மாஸ் = 26 மோல்ஸ். இங்கே பார்த்தா அப்படின்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு டியூரிங் த ரியாக்ஷன், அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு எவ்வளோ மோல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 2:1 அப்படிங்கிற விதத்தில். இங்கே பார்த்தா அப்படின்னா மேலே பாரு ஃபஸ்ட்டு காலம் பாரு ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கா, அதை பார்த்தா அப்படின்னா 2:1 கொடுத்துருக்கா. அப்போ 2:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் 2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இங்கே இருக்கிற மோல்ஸு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ பார்த்தா அப்படின்னா 38 மோல்ஸ் அப்படிங்கிறது ஒரு 2 அப்படின்னா அதில் பாதி 1 அப்படின்னு என்னது 19. ஐ மீன் 38 2 டிவைட் பண்ணா அப்படின்னா 19. அப்போ 38 மோல்ஸ் அப்படிங்கிறது அமோனியாவும் 19 மோல்ஸ் அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடும் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்போ பார்த்தா அப்படின்னா நம்பர் 4th காலம் பாரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் தஸ் ஃபார்ம்டு. அதை பார்த்தா அப்படின்னா யூரியாங்கிறது 19 மோல்ஸு, வாட்டருங்கிறது 19 மோல்ஸ். அப்போ தான் ஈக்குவலாக ஃபார்மேஷன் ஆயிருக்கு. லாஸ்ட் காலம் பாரு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன் லெஃப்ட் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். இந்த 7 மோல்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடுடைய காலம் பாரு 26 மோல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்ச அதை நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டு. ஆனால் எவ்வளோ மோல்ஸுங்கிறது இதில் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு ஜஸ்ட்டு 19 மோல்ஸ் மட்டும்தான் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ மோல்ஸ் இன்வால்வ் ஆகலை 7 மோல்ஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகலை. அதனால தான் இங்கே 7 மோல்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? லிசன் நெக்ஸ்ட் பாரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன். சரியா? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா ஆல் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் accompanied by reduction reaction and vice versa. Such reactions called redox reaction. அதாவது ரிடாக்ஸ் ரெண்டா பெரிய RED அப்படின்னா ரிடக்ஷன், OX அப்படின்னா ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் ஒரே ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ பார்த்தா அப்படின்னா ஆஸ் பர் த கிளாசிக்கல் கான்செப்ட் addition of oxygen removal of hydrogen is called oxidation. At the same time addition of hydrogen removal of oxygen is called reduction. சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாரு சைனைட் பாய்சனஸ். அதாவது இது வந்து ஒரு புக்கில் இருக்க ஒரு டெக்ஸ்ட் ஒரு நியூ டூ யூ நோ அதோடைய ஜிகே மாதிரி வச்சுக்கோ. while oxygen binds reversibly to hemoglobin, cyanide binds irreversibly to hemoglobin. அதாவது ஆக்சிஜன் அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எதுக்கு? ஹீமோக்ளோபினை மீன் ஒவ்வொரு பாடியோட பொசிஷனுக்கும் ஆக்சிஜன் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் சைனைட் அப்படிங்கிறது பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அண்ட் பிளாக்ஸ் ஆக்சிஜன் பைண்டிங், அதாவது ஆக்சிஜன் கொண்டு போகிற அந்த ஒரு ப்ராசஸை இந்த சைனைட் அப்படிங்கிறது பிளாக் பண்ணும். அதனால தான் ஒருத்தர் வந்து சைனைடை வந்து எடுத்துக்கும் போது ஈஸியாக டெத் ஆகுறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட்டு பாரு கன்சிடர் ஒரு பிக்சர் கொடுத்துருக்குன்னா இந்த பிக்சரில் பார்த்தா அப்படின்னா ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். அது என்ன விஷயம் பார்த்தா அப்படின்னா இந்த சைடில் பாரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், கீழே பார்த்தா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். இதில் என்ன எக்ஸ்பிளைன் இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும். சரியா? இந்த பிக்சரில் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணு. சரியா? மெசேஜ் கால் பண்ணு, உனக்கு இந்த பிக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தா அப்படின்னா ஒரு 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 பெருசாக இது இருக்கு. கவனியம் ரியாக்ஷன் 1ல் பாரு நம்ம 10th படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? ரஸ்டிங் ஆஃப் அயான் படிச்சிருப்போம். அதாவது அயான் வந்து ஆக்சிஜனில் ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு போய் ஆக்சிஜனில் வந்து வைக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வைக்கிற அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஏரில் இருக்கிற ஆக்சிஜன் கூட சேர்ந்து ரஸ்டிங் ஆஃப் அயான் ஃபார்ம் ஆகுது. இதில் பார்த்தா அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு? ஆக்சிஜன் அப்படிங்கிறது அடிஷனாக இருக்குது. ஆமாம் தானே? செகண்ட் ரியாக்ஷனில் பாரு ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா குளோரின் ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் அப்படிங்கிறது லாஸ் ஆயிருக்கு. அப்போது இங்கே பாரு இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் which is responsible for the rusting of ion, the oxygen added to the metal ion. in the second reaction hydrogen is removed. ஓகே, இங்கே ஹைட்ரஜன் ரிமூவ்னு என்ன கொடுத்துருக்கு? அப்போது ஆக்சிடேஷன் தான். இங்கே சைடில் பாரு ஆக்சிடேஷன் என்ன அர்த்தம்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அடிஷன் பண்ணி ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் அப்படின்னா அது ஆக்சிடேஷன். கீழே பாரு காப்பர் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் ஈக்குவல் டு கிவ்ஸ் காப்பர் ப்ளஸ் CO. இங்கே பார்த்தா அப்படின்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். இங்கே பார்த்தா அப்படின்னா செகண்ட் இங்கே இந்த சைடில் பாரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி ஹைட்ரஜன் அடிஷன் ஆச்சுன்னா அது ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியுதா? லாஸ்ட் ரியாக்ஷன் பாரு Fe2+ gives Fe3+ எலக்ட்ரான். அதாவது ஒரு எலக்ட்ரான் அப்படிங்கிறது லாஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னு அர்த்தம் அது ஆக்சிடேஷன்.
செகண்ட் ரியாக்ஷனில் பாரு காப்பர் 2+ அப்படிங்கிறது காப்பராக இருக்குது. ஓகேவா? அப்போது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போது இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். புரியலனா தயவுசெய்து என்கிட்ட கேளு. லிசன். நெக்ஸ்ட் பாரு ஆக்சிடேஷன் நம்பர். இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உரிய பேசிக் ரூல்ஸு பார்த்தா அப்படின்னா ஜஸ்ட் 7 ரூல்ஸ் இருக்குது. சரியா? இது என்ன, இது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போஸ்ட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் படி. இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது தனியாக வீடியோ போடுறேன், பொறுமையாக கவனி. புரியுதா? இதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோ. சரியா? பட் அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை நான் தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.